둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. ஹாய் எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க சரங்கே ஐ லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தயாங்கான ஒன் ஷாட் தான். ஆக்சுவலாக இது வந்து என்னோட கதை கிடையாது. ஒரு ஆர்மி தான் எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி போடுங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட கதை தான் இப்போ வந்து நான் ஒன் ஷாட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வந்து குட்டியோட இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கும் தயாங்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு, ஓகேவா? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க, அப்படியே கண் முழிக்கிறீங்களா? அப்போ தான் டைம் 6 மணி. ஐயோ டைம் ஆகிடுச்சு, குழந்தைங்க வேறு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கடைன்னு எழுறீங்க. போயிட்டு உங்கள் குழந்தைங்க ரொம்ப நாக் பண்ணுறீங்க, அவங்க எழவே மாட்டேங்கிறாங்க. டீனா அர்ஜுன் எழுகுடா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, லீவ் போட்டாலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா, எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எழுப்பி அவங்களை குளிக்க வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் போய் வந்து அறக்க பறக்க சாப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. ஐயோ இவங்கள பார்த்துட்டே வந்து தயங்க வர நான் கவனிக்கலையே, போய் எழுப்புவோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கானோ என்னமோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு போகிறீங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ஏற்கனவே குளிக்க போயிருக்காரு. நான் கரெக்டாக வந்து எழுப்புனா தான் எழுவான் எப்போவுமே. சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து எப்படி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சுட்டுட்டீங்க. அப்படியே வரீங்க பாருங்கள், அந்த மனுஷன் டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே ஃபோனில் காதில் வச்சுக்கிட்டு ஏதோ பேசிகிட்டே இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் சாப்பாடு வந்து அவருக்கு வந்து எடுத்து வச்சுருப்பீங்க, அவருமே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். என்ன வையன், என்னது சாப்பாடு கூட உங்களுக்கு தான் செய்ய தெரியலையா? ஒழுங்காக தானே செஞ்சேன், உப்பே இல்லை அதில். உப்பு இல்லையே உப்பு போட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக சாப்பிடாம கூட உங்களை திட்டிட்டு போயிட்டாரு. என்னங்க நில்லுங்க, சாப்பிடாம போகிறீங்க, டேஸ்ட்டே இல்லை, உப்பே இல்லை, எப்படி நான் சாப்பிட்றது? உங்களுக்கு தான் சளி பிடிச்சிருக்கே, அப்படி எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும்? அப்படியே அவர் பார்க்குறாரு. என்னங்க இப்படி பண்ணுறீங்க, சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம ஆஃபீஸ் போகாதீங்க ப்ளீஸ். அந்த மனுஷன் அப்படியே திரும்பி உட்காந்துட்டு சாப்பிட்ருப்பாரு. நீங்கள் திரும்பி வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருப்பீங்க. அவர் எப்படியோ வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. என்னது எதை வாங்கிட்டு வரணுமா வரும்போது? அது இங்கே பார், இனிமேல் வந்து நான் ஆஃபீஸில் வரும்போது எதுவும் வாங்கிட்டு வர சொல்ல, சரியா? அது இல்லை இப்போ என்ன வேறு என்ன? அது உங்ககிட்ட ஒன்று சொல்ல, என்ன சொல்லணும்? எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், வந்ததுக்கப்புறம் கேட்குறேன். இல்லைங்க, இப்போல்லாம் என் மேலே பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்கார். என்கிட்ட சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அர்ஜுன் பிறந்ததுக்கப்புறம் எப்போவுமே என்கிட்ட சிரித்து பேசினதே இல்லை. பார்த்தாலே வேலை, ஃபோனு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஸோ நீங்கள் அப்படியே வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கீங்க வீட்டில். இப்போ ஒரு ஃபோன் வருது. ஹலோ, யாரா? கல்யாணம்னா எல்லாரையும் மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டே நீ மறந்துட்டு இல்லடி? ஐயோ பவி, சாரிடி பவி. என்ன பவி? என்ன என் நம்பர் கூட சேவ் பண்ணலை? ஐயோ நம்பர்லாம் நான் பார்க்கலடி, வேலை செஞ்சிட்ருக்கேன். சாரிடி, நான் ஃபோன் அப்படியே அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு யார் என்னன்னு பார்க்கல. சொல்லு, என்ன விஷயம்? அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெட் டுகெதர் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் வந்துடு. ஓ, வீட்டில் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன வீட்டில் கேட்டு பார்த்துட்டு நீ வர, அவ்வளோதான். புரிஞ்சுக்கோடி நிலமைய. என்ன தேவங்களாம் கேட்டால் விட்டுருவார், இப்போ அந்த நிலமையில இல்லை. என்ன அவர் என்கிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிறாரு. என்னடி சொல்கிற, லூஸ் மாதிரி பேசாத. ஆமாம், என் கூட மூச்சு கூட பேச மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் வேலை, ஃபோனு அப்படியே வந்துட்டுருக்காரு. நான் எப்படி அவர்கிட்ட கேட்பேன் சொல்லு? ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டே நான் சொல்லும் போது ஆனிடுவார், அப்புறம் கிளம்பும்போது நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். தேவையா எனக்கு? பாரு வையன், வேணா நான் உனக்காக பேசிட்டா? இல்லை, கண்டிப்பாக வரணுமா? கண்டிப்பாக வரணுடைய, நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்கடி, ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறோம் எல்லாம், நீ வரணும்னு எல்லாமே ஆசைப்பட்றாங்க, புரிஞ்சுக்கோ. சரி, நான் வர முயற்சி பண்ணுறேன். பையன், மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? இது மாதிரிலாம் வாழ்க்கையில் நடக்கிறது சகஜம்தான். சில டைம் அப்படி தான் இருப்பாங்க. வேணா பாரு, இன்றைக்கோ நாளைக்கோ அவர் உங்ககிட்ட சிரித்து பேசிடுவார், ஏதோ முக்கியமான வேலையில் இருக்கார் போல் அப்படின்ற. எங்கள் பாரடி, நீ கண்டிப்பாக வரலன்னா வை, அவ்வளோதான். கண்டிப்பாக தயாங்க ஃபோன் பண்ணிவிடுவேன். சரி நானே கேட்குறேன். சரி, வேலையை பாரு. அப்புறம் குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சரி, அவங்கள கேட்டதாக சொல்லு. சரி வச்சுட்டா? வச்சிரு. அதுக்கப்புறம் ஃபோன் கட்டாக இருக்கும்.
எப்படி கேட்குறது? என் கூட பேசணுன்னாவே அவருக்கு டைம் இருக்கிறதில்ல. அதுவும் நைட் டைமில் கேட்டால் இரு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அது மறந்து தூங்கிடுறாரு. என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் தலையில் கை வச்சுட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் நான் அவர் கூட பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் என் கூட பேசிகிட்டே இருப்பார். ஒரு நாள் என் கூட பேசாமல் தூங்க மாட்டார். ஆனால் இப்போ என்னடானா என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. அதை விட எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கார். அப்போல்லாம் கொஞ்சிட்டே இருப்பார், பையன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அதை சொல்லிவிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த வார்த்தையை கேட்கவே மாட்டதில்ல. வெறும் பையன். அந்த பொண்டாட்டின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்படியே யோசிக்கிறீங்களா? ஏன் அவருக்கு நம்ம இன்றைக்கி அவர் பிடிச்சதில் செஞ்சு வைக்கக்கூடாது? அப்படி செஞ்சு வச்சாது என் மேலே ஈர்ப்பு வரலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்க. அவர் ஹை சூப்பர், எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டேன் என் பொண்டாட்டி தேங்க்யூடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தில் முத்த வைக்கிற மாதிரிலாம் உங்கள் மைண்டில் வருது. நினச்சி பார்க்கவே நல்லா இருக்கே. இன்றைக்கி அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அசத்திடுறேன். அதுக்கப்புறம் கடைக்கெலாம் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அவங்க பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. அவங்கள ஒரு இடத்துல ஒழுங்காக உட்கார மாட்டேங்கிறாங்க. சும்மா உங்களை நோண்டிகிட்டே இருக்காங்க. அம்மா மாமா விளையாடலாம், மாமா விளையாடலாம், என்னம்மா பண்ணுற, வாம்மா வாம்மா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க. எங்களாம் கத்துறீங்க, டேய் விடுங்கடா சாப்பாடு செய்யணும். அப்புறம் உங்கள் அப்பா தான் எனக்கு கத்துவார், விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு, இங்கே பாருங்கண்ணா போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? இல்லை, போய் பண்ணுங்க போங்க போங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ இப்போ நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படி செஞ்சுருக்கும் போது ஒரு 7 மணிக்கிட்டக்க தயங் வந்துடுவார். அவர் வர சத்தம் கேட்குது. நீ இப்படி கிச்சனில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கடற்கன்னு வரீங்க. வந்துட்டிங்களா? அப்படியே கையில் பேக் கொடுத்துட்டு அவர் பண்ண போகிறாரு. உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டிங்களான்னு வரவேற்கும் போது உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படி சொல்லி ஒரு நெத்தியில் முத்த கொடுத்து நான் வந்துட்டேன் பொண்டாட்டி அப்படின்னுவார். ஆனால் இப்போல்லாம் அதை காணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக அவர் மாறிடுவார், எனக்கு தெரியும். என்னோடய பழைய தயம் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் போயிட்டு ஐயோ சிம்மில் வச்சுட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு கிச்சனுக்கு போயிருப்பீங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருனா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி சிரித்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்குது. நீங்கள் அப்படியே சமைச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ கீழே விழுந்துருச்சு. உங்கள் கை வர லைட்டாக சுட்டுச்சு. ஐயோ அப்படின்னீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஒன்று உங்கள் கை லைட்டாக சுட்டுடுச்சு. சரி, அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எதாவது அடிபட்டாலே இந்த மஞ்சள் கொடுக்குறன்னு உடந்துருவார். சரி வேலையை செய்வோம், இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. சும்மா இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தால் எப்போ வேலை முடியும்? அவங்க பசியில் வேறு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு உங்கள் குக்கிங்லாம் முடிச்சிட்டிங்க. சரி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் வாங்க அப்படின்னும் 3 பேருமே வந்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறாரு பார்ப்போம், என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அவரை தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் சாப்பிடல. அவர் அப்படியே சாப்பாடில் கை வைக்கும் போது கரெக்டாக ஒரு கால் வருது. அப்படியே கால் பேசிகிட்டே சாப்பிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அவர் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டார். ரொம்ப சேடாகிடுச்சு. ஏன்னா அவருக்காக கஷ்டப்பட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம ஒரு நல்லா இருக்குது அப்படின்றத கூட சொல்லாமல் அவர் பண்ணு போயிட்டார். அம்மா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு உன் பையன் சொல்கிறான். தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு 2 பேர் தூங்க போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. என்னங்க? என்னது? ஒரு நிமிஷம். அந்த ஃபைலா? சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, முக்கியமான கால் பேசிகிட்டு இருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே சோஃபாவில் உட்காந்து டீ பார்த்துட்ருக்கீங்க. அவர் பேசி முடிக்கட்டும், அப்புறமா அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் அப்படியே போயிட்டே இருக்குது. பேசி முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. பார்த்தா அவருக்கு ஏற்கனவே படுத்து தூங்கிட்டுருக்காரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. என்னது
தூக்கம் வருது வையன், டயர்டாக வேற இருக்குது, என்னை தூங்க விடு அப்படின்னு சொல்லி தூங்குறாரு. அந்த மனுஷனை அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. இன்னும் நான் என்ன தான் பண்ணணும் எனக்கு தெரியல சத்தியமாக. உனக்காக எல்லாமே செய்கிறேன், ஆனால் நீ என்னை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறல்ல. எப்போ பார்த்தாலும் இந்த வேலை ஃபோனு. சரி நீ இப்படியே இரு, நானும் என்னை மாற்றிக்கிறேன். இனிமேல் நான் கூட பேசவே மாட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உங்களுக்கு வேறு தூக்கம் வேறு வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. சரி டிவியாவது பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா காதல் படமே வந்துட்டுருக்கு. அதில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, என் காதல் எப்போவுமே உனக்காக தான், கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் என்னோடய காதல் மாறாது, அதிகமாக தான் ஆகும் தவிர குறையாது. ஆமாம் எல்லாம் இப்படியே சொல்லுங்கடா, காதல் குறையாது அப்படியே தான் இருக்கும். எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பார்த்தா போதும், அவ்வளோதான், பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிறானே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சோஃபாலே தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது, வழக்கம் போல தான். அந்த மனுஷன் எதுவும் பேசவே இல்லை, நீங்களுமே எதுவும் பேசலை. எதாவது பேச ட்ரை பண்ணுவீங்க, என்னங்க அப்படின்னுவீங்க. ஆனால் இன்றைக்கி அது கூட இல்லை. அவருக்கு லைட்டாக ஹிட் ஆகுது. எப்போவுமே எதாவது சொல்லுவேன், என்ன எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பார். நீங்கள் அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஏதோ ஹிட் ஆகலை, நீங்கள் ஏதோ சிரித்து பேசுவீங்க தான், ஆனால் இப்போயே ரொம்ப அமைதியாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேஸை கூட நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்மளால் கோவமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லி மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க. கோவமாக தான் இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே ஆஃபீஸில் போய் மண்டை ரொம்ப யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணிட்டோமோ, ஐயோ அப்படி சொல்லிட்டு மண்டையில் அவ்வளோ விஷயம் ஓடுது. அவரால் வேலையே செய்ய முடியல. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் அப்படியே வந்துட்டுருக்காரு. பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக தூரல் வேறு போடுதா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போய் நினச்சிக்கிட்டாரு. ஐயோ அந்த மழை நிற்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் போல், எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையே பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்க்கணுமே, ஒரு குட்டி குழந்த அவங்க அம்மா கையை உதறிட்டு ஜாலியாக அந்த மலையில் விளையாடிட்டுருக்கு. அவங்க அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்குது அந்த பிள்ளை. அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறாரு. அந்த பொண்ணை ஆடுறது பார்த்தா உங்கள் ஞாபகம் தான் வரும். ஏன்னா நீங்களுமே அந்த பொண்ணு மாதிரி தான், மலையை பார்த்தா போதும் அதில் நிலையாமல் விடவே மாட்டீங்க. இது பார்த்தா என்னோடய பையனை தான் எனக்கு வருது. மலையை பார்த்தா விடவே மாட்டான், எங்கே எப்படி இருந்தாலும் சரி அவளுக்கு மலையை பார்த்தா நனைஞ்சே ஆகணும். இந்த மலையில் தான் நானும் அவ்வளோ சந்திச்சோம். அவருக்கு அப்படியே பழைய விஷயங்கள் அப்படி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா, வீட்டுக்கு வந்து போயிருப்பார். கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு அவளுக்கு பிடிச்ச சாக்லேட் அது எல்லாமே வாங்கிட்டு போகிறாரு. இத்தனை நாள் அவளுக்கு கண்டுக்காமல் இருந்துட்டோம், பாவம் எனக்காக வந்து சமையல்லாம் செஞ்சா, ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் இருந்துட்டோம், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ரோஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருப்பாரு. எங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற பார்த்தா வந்து அவரோட அம்மா இருக்காங்க. மா நீ என்னம்மா இங்கே பண்ணுற? குழந்தைங்கள பார்க்க வந்தாண்டா. வயனுங்க வயன் வயன் ஓய் பண்ணாட்டி எங்கடி இருக்கே ஓய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் உங்களை காணும். எங்கம்மா வயனை? வெளியே போயிருக்கா தான், ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்கள்கிட்ட சொன்னாலாமே. ஸோ அப்படியே யோசிக்கிறாரு. நீங்கள் சொல்லியிருப்பீங்க, என்றைக்கோ சாப்பிடும் போது வந்து சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரிங்க நான் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே சரி போயிட்டு வான்னு சொல்லியிருப்பார். ஸோ சரி ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஆனால் நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனு அடிச்சுட்டே இருக்கா, ஆனால் நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இந்த ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்க வேண்டியதானே, ஏதோ ராங் கால் அடி, சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி அது கட் பண்ணியாவது விட, கட் பண்ணால் திரும்பி ஃபோன் பண்ணுறாங்க, அதுக்கு அப்படியே அடிச்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா தயாங்க. ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாரு, வேணும்னு தான் கம்முன்னு இரு நீயும். ஹலோ பையன் இருக்காளா? இருக்கா, கொஞ்சம் கொடுங்களேன் அவங்ககிட்ட. இந்தாடி பேசுடி, எனக்கு பேச இஷ்டம் விடு.
பிஎஸ்ஸு. ஸோ இது எல்லாமே தயம் கேட்குது. சிஸ்டர் வேணாம் விட்டுருங்க. அப்படியே வந்து சாரி, உங்கள் மேலே அவள் ரொம்ப கோவத்தில் இருக்கா. எனக்கு தெரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கா. என்ன பண்ணுறதுங்க. இத்தனை நாள் அவளை எவ்வளவோ என் கூட பேச ட்ரை பண்ணா. எனக்கு பிடிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சா. அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவள் என் மேலே கோவமாக இருக்கிறது ரைட்டு தான், நான் தப்புன்னு சொல்லவே கிடையாது. சரி, அவள் எப்போ வருவா, எப்போ இந்த கெட் டுகெதர் முடியும்? அதுவா, அவள இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஓ அப்படியா, எவ்வளோ நேரத்துக்கு முடியும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். எவ்வளோ நேரத்துக்கு முடிஞ்சிடும்? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 9 மணி அளவுக்கு முடியும். ஒரு மாதிரி நிறைய பேசிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்து 9 மணிக்கு முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாரு, பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டார். நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை பார்க்குறீங்க, வெளியே வந்திருப்பீங்க கரெக்டாக முடிஞ்சிட்டு. ஏய் இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கிக்கிறேன். ஏய், அவர் உனக்காக வந்திருக்காரு, நீ என்ன பண்ணுறனே? இத்தனை நாள் என்ன கண்டுக்கிறது கூட இல்லை, இப்போ மட்டும் என்ன பாசம் வந்துடுச்சு. ஒன்றும் தேவையில்ல, நான் அவங்க கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு வந்துட்டு, பையன் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? நான் இன்றைக்கி ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு வரேன். தங்கு, ஆனால் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. என்ன இன்னும் கேட்கணும்? பையன் இது ரோடு, உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? உங்களுக்கு தான் நான் கிட்ட வந்தாலே பிடிக்கலையே. நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் வந்துட்டேன். உங்களுக்கு இன்னும் என்ன தான் வேணும்? இன்னும் தூரமாக போகணுமா நான்? இல்லை நான் சொல்கிறத கேளு. சொல்லுங்கள், என்னது? என்னை மன்னிச்சிரு. அன்றைக்கி நீ என் கூட பேசணுன்னு வந்தேன், ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நான் தூங்கிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. அப்படி என்னால் மன்னிக்கலாம் முடியாது, எனக்குலாம் அவ்வளோ பெரிய மனசுலாம் இல்லை. அது நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் வையன். எனக்காக நிறைய செஞ்ச, அதெல்லாம் கண்டுக்காமல் என் தப்பு தான். எனக்கே நினச்சா இதாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வையன். நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் நடந்துக்கல. கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னோடய லவ் அப்படி இருக்குன்னு சொன்னேன், ஆனால் அப்படி இல்லை. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுறாரு. அதுக்கு அவ்வளோதான். அந்த மனுஷக்கெல்லாம் ட்ராப்பில் வந்தோடனே அவ்வளோதான். நீங்கள் இல்லை பரவாயில்ல விடுங்க, நீங்கள் வேலையை இருந்தனால தான் எனக்கு கண்டுக்கல. நான் இவ்வளோ கோலப்பற்றக்கூடாது. இல்லை, நீ பண்ணதை கரெக்டு. நான் உனக்கு கண்டுக்காமல் இருந்தது தான் தப்பு. என்னை மன்னிச்சிரு. டக்குன்னு அந்த மனுஷன் ஆக்ட் பண்ணுறீங்க. எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. என்னோட பழைய தேவை கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஆக் போட்டு நீங்கள் அழுறீங்க. அந்த மனுஷனுமே உங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டு அழுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணும், அதனால் அந்த இடத்த விட்டு போயிட்டா. என்னை மன்னிச்சிருங்க தையா, ஹாஷாக பேசிட்டேண்ணா. என்னை மன்னிச்சிருங்க. வீட்டுக்கு போகலாமா? இல்லைன்னா ஃப்ரெண்டு கூட போகிறது இருந்தப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ காணும். டக்குன்னு ஃபோன் அடிக்குது. ஹலோ, எங்கடி இருக்க? வீட்டுக்கு கிளம்பிட்டேன், நீ கிளம்புவோம் வீட்டுக்கு, சரியா? அடி பாவி அப்படின்றீங்க. இங்கே தெரியும் எப்படி இருந்தாலும் என் கூட வரமாட்டேன், அதான் நான் கிளம்பிட்டேன், ஓகேவா? சரி, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன். பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்களும் தயாங்க அப்படியே வந்து பைக்கில் வந்து கிளம்பிட்டீங்க. ஸோ இங்கே கொஞ்சம் தூரம் இப்போ வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அவளுக்கு செம்ம சந்தோஷம். அவர் டக்குன்னு பைக்கை நிறுத்திட்டாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நலையலாமா? நலையலாம். நம்ம இந்த மாதிரி மலையில் நினைச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல வையன். ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் ஜாலியாக அந்த மலையில் வந்து ஃபீல் பண்ணி நனைஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே டக்குன்னு அந்த மனுஷக்கிட்ட வந்துட்டு, ஐ லவ் யூ வையன், ஐ லவ் யூ டூ தயா. டக்குன்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் பொறுமையாக ஹக் பேக் பண்ணிட்டு, உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நான், என்னென்னு இனிமேல் உங்களோட பேசாமல் போக மாட்டேன், ஓகேவா? எவ்வளோதான் எனக்கு வேலைகள் இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசிட்டதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் உங்ககிட்ட. அப்படியா? சரி, பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நான் காப்பாற்றுவேன். பார்க்கலாம், என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எதிர்காலத்தில் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதை வச்சு அப்படியே சிரிச்சிருப்பார்.
அப்படியே உங்களை பார்க்குறாரு. டக்குன்னு அவரோட கை வந்து உங்களோட சிக்ஸ் கிட்ட வந்திருக்கும். நீங்கள் அப்படியே தயங்கா ரோடா ரோடான்னா என்ன, இந்த மலையில் எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதுவும் இந்த மலையோடு தான் உனக்கு கிஸ் பண்ணணும். நீங்கள் அந்த பேச்சிலே மயங்கிட்டீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக உங்களை இப்போ கிட்ட வந்து அப்படி சொல்லி கிஸ் பண்ணியிருப்பார். நீங்களுமே கிஸ் பேக் பண்ணியிருப்பீங்க. அந்த மலையோட அவங்க கிஸ் வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கிஸ் வந்து பிரேக் ஆகுது. நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்குமே கிளம்பியிருப்பீங்க. இங்கே பார்த்தா வந்து உங்கள் அம்மா அப்புறம் உங்கள் குழந்தைங்க வந்து தூங்கிட்டாங்க போல், உள்ளே வந்து லாக் பண்ணிட்டு தூங்கியிருப்பாங்க போல், கதை ஓப்பன் பண்ண முடியல. இப்போ என்னடா பண்ணுறது, இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூத்தொட்டை இருக்கும், அதுக்கு அடியில் சாவி வச்சுட்டு தூங்கியிருக்காங்க. எப்போரா எங்கள் அம்மா யாருன்னு நினைப்பு, எங்கள் அம்மாக்களை ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓஹோ அத்தனைக்கு தான். அதுக்கப்புறம் வந்து சாவியை போட்டு 2 பேரும் அப்படியே ஒன்றும் தெரியுது பாப்பா மட்டும் உள்ளே போயிருப்பீங்க. அப்படியே மெதுவா சத்தம் போடாத சத்தம் போட்டோம் குழந்தைங்க எழுந்திரிச்சுக்குவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் ஒரு வழியாக உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிருப்பீங்கள்ல, அப்படியே 2 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருப்பீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு வந்து உள்ளே வந்துட்டார் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே. ஏய் என்ன பண்ணுற, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை, இரு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்புறம் கேட்கலாம். இல்லை அது இப்பயே ஸ்டார்ட் பண்ணோம். என்னடா 3வது குழந்தைக்கு பிளான் பண்ணலாமா, செருப்பு பிஞ்சு போயிடும். ஏன்டி 2 குழந்தைய வச்சே நான் மேய்க்க முடியல, இல்லை 3வது குழந்தை வேறியா, நீ பெற்று கொடுத்துட்டு போயிடுவாடா, நான் தான் சமாளிக்கணும். இதை பற்றி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுற பண்ணாட்டி அப்படின்னாரா. ஒழுங்காக ஓடி போயிடும், இவ்வளோதான் உன்னை பட அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படின்றாரு. தேங்கா வேணாண்டா, சத்தியமாக என்னால் சமாளிக்க முடியாதுடா, இவங்க 2 பேரையும் என்னால் சமாளிக்க முடியலடா அப்படின்றீங்க. பரவாயில்லடி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை, இவங்க பாரு வேணாம் பாரு நான் கத்திடுவேன், அப்புறம் குழந்தைங்களாம் வந்துடுவாங்க, கற்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டடக்குன்னு அவங்க இடுப்பு பிடிச்சி என்ன பண்ணுற நீ கையிடு அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக தூக்கிட்டாரு. டேய் ட்ரெஸ்ஸு கூட மாற்றலடா, இந்த ட்ரெஸ்லேயே ஏதாவது சளி பிடிச்சிக்கும், கவலைப்படாத, போகிற போக்கில் நானே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூ பண்ணிடுவேன். நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களை அந்த பெட்டில் போட்டார். அப்படியே அவருமே மேலே ஏறிட்டார். தயாங்கா அப்படின்றீங்களா, ஷோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் 2 கையும் வந்து உங்கள் தலைக்கு மேலே பிங்க் பண்ணிட்டாரு. இன்றைக்கி நடந்தே ஆகணுமா, கண்டிப்பாக நடந்தே ஆகணும், ஏன்னா இதெல்லாம் நடந்தே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுலடி. ரொம்ப வருஷமா, ஆமாம் நான் வர அப்பயே சொன்னேன் டெய்லி இருக்கணும், கொஞ்சம் தவிரிட்டேன். அப்போ இனிமேல் டெய்லி இருக்குமா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பார். நீங்களுமே கிஸ் பேக் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் சார் சொன்ன மாதிரியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படி சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன விவசாயம் பொண்டாட்டி வெக்கல்ல வருது, இதுக்கு முன்னாடி வெக்கமே பட மாட்டேன் பொண்டாட்டி, எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா கம்மனாட்டி அப்படின்றீங்க. அந்த மனுஷன் டடக்குன்னு பிடிச்சி அமுத்துறா. என்ன பண்ணுறடி, இந்த பாப்பா அம்பெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி, அடப்பாவி கையிடு கம்மனாட்டி அப்படின்றீங்க. இருடி அம்பி பக்கத்தில் பாப்பா அப்படின்ற சிரிப்பிச்சு பாரு கையிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அந்த பட்சத்தில் காதலே ஆகலை. அப்படியே உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக ரொம்ப வந்து எம்பாரசிங்காக போயிட்டுருக்கும். ஸோ தயாங் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கும் யாருக்கும் தனியாக நேரம் வந்து ஒதுக்குறாரு, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஸோ உங்கள்கிட்ட நிறைய பேசுறதுனால என்னமோ கம்பெனியில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குள்ள வேலை செய்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்லாம் உங்கள்கிட்ட பேசுறதுனால அப்படியே குறைஞ்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி டெய்லி நைட்டு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படியே நாட்கள் போகவே நீங்கள் வந்து கடைசியாக ப்ரெக்னென்ட் போய் ஆகிட்டீங்க. அந்த மனுஷனை பார்த்து முறைக்கிறீங்க, அவர் அப்படியே வெக்கத்தில் சிரிக்கிறாரு. சொன்ன மாதிரியே 3வது குழந்தைய கொடுத்துட்டேடா, யார் தயாங்கன்னு சொன்ன இடத்துல கரெக்டாக செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இந்த சிரிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியே நாட்கள் போகவே ஒரு வழியாக உங்களுக்கு பேபி போர்ன் ஆகிருக்கும். பார்த்தா அது கேர்ளு. நான் சொன்னலடி கேர்ள் பேபின்னு சொன்னல, பார்த்தியா என் சொல்லி அவ்வளோ அழகு அப்படி சொல்லிட்டு குழந்தை அப்படியே கொஞ்சிருக்குங்க. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. டக்குன்னு உங்ககிட்ட என் பொண்டாட்டியும் ரொம்ப அழகுது அப்படி சொல்லி நெத்தியில் முத்த வைக்கிறாரு. அவ்வளோதானே, இதுக்கு மேலெலாம் இல்லைல்ல, யார் சொன்னா,
இன்னும் 2 குழந்தை பத்துக்கலான்னு இருக்கேன். சிரிப்பிஞ்சு போயிடும், சிரிப்பிஞ்சு போயிடும். சும்மா சொன்னடி, இதுக்கு மேலே நீ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல. நிஜமாவேவா? நிஜம்மா தேங்கா. என்னம்மா? லவ் யூ டூ. அப்பா எனக்கும் லவ் யூ சொல்லுங்கள். நீங்கள் 2 பேர் மட்டும் லவ் யூ சொல்லிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு குழந்தைங்க. ஸோ அப்படியே அவர் பார்த்து சிரிச்சிருப்பார். ஸோ இதோட இந்த எஃப்எஃப்ஐ முடிக்கிறேன். ஹாப்பி என்டிங். பை பாய். ஸோ அடுத்த எஃப்எஃப்ல சந்திக்கலாம். ஒரு நிமிஷம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு, ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருப்பேன், என்னோடது இல்லை, என்னோடய ஆர்மியோடது. தேங்க்யூ ஃபார் த ஸ்டோரி ஆர்மி. பாய் பாய். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன கண்டென்ட்டில் தான் நானும் போட்டிருக்கேன். பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்மி, ஓகேவா? பாய் பாய். na 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 na